கண்மணிக்கு பாத்துருக்கிற மாப்ள இவ்ளோ மோசமானவனா? அது சரி, இந்த விஷயத்த இவங்க துப்பறியறதுக்கு முன்னாடி நாம துப்பறிஞ்சு மாமா கிட்ட சொன்னா நமக்கு நல்ல பேரு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம என் அம்மாவும் எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல அம்மா கிட்ட போய் இத சொல்லணும். இப்படி ஹல்வா மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, இந்த தாமரை சும்மா விட்டுருவாளா? அடியே ஈஸ்வரி, சித்ரா, திட்டம் போட்டு கல்யாணமா நடத்துறீங்க. கல்யாணம் வச்சுக்கிறோம் நானும் என் அம்மாவும். அம்மா, அம்மா, என்னடி ஏன் இப்படி கத்திக்கிட்டே ஓடி வர? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடி? நம்ம கண்மணிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மாப்பிள்ள பாத்திருக்காங்கல்ல? ஆமா. அவனை பத்தி எனக்கு ஒரு பெரிய விஷயம் சிக்கிருக்குமா. என்னடி சொல்ற? ஆமாமா, எங்க அம்மா அப்பாவை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அப்ப இந்த கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட எங்க அப்பா மாப்பிள்ளை யாருன்னு யதார்த்தமா கேட்க, இந்த மாதிரி சிவகங்கை கருப்புசாமியோட மகன் நந்தகுமார் தானே மாப்பிள்ளைன்னு சொன்னதும் அதை கேட்டு அதிர்ச்சியாகி, அவெல்லாம் நல்லவன் கிடையாது, அவனுக்கு ஏகப்பட்ட பொம்பளை பிள்ளைங்களோட சவகாசம் வச்சிருக்கான், அவனுக்கு இருக்கக்கூடாத நோயெல்லாம் கூட இருக்கு, அதுக்காக சித்த மருத்துவம் பார்த்திருக்கான்னு அப்பா அம்மா கிட்ட சொல்லிருக்காரு. என்னடி சொல்ற? ஆமாமா, அந்த தமிழ்ச்செல்வியும் கருப்பும் பேசினதை இப்பதான் நான் கேட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதோ துப்பறியிற விஷயத்துல இறங்கிருக்காங்க. அதே விஷயத்துல இப்ப நானும் இறங்க போறேன்.